வெல்கம் டு வீமா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டஃப்டு கேரட் சப்பாத்தி. கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சது, ஈஸியாகவும் செய்யலாம், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஃப்ரை பேன் ஒன்று எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் 1 டீஸ்பூன் சோம்பு போடுங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சு கலர் மாறினோடனே அதில் வெங்காயம் போட்டுக்கோங்க, தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன், பொடியாக கட் பண்ணி. அது கொஞ்சம் செவரட்டும். அது நல்லா செவந்த உடனே என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மூணுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம திருவி வச்ச கேரட்டை நம்ம போட்டுக்கிறோம். அந்த கேரட் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்து சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி திருப்பி பாயில்டாக தான் போகுது. அதனால் நல்லா பெரட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக ஆகிடும் கேரட்டு. நான் ஒரு கையில் எடுத்துகிட்டு கலர்றதுனால அப்படி இருக்குது. நல்லா கலரி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் விட்டுருங்க. தண்ணியில் எதுவுமே ஊற்ற வேண்டாம், சிம் பண்ணி விட்டுருங்க. கேஸை சிம் பண்ணிவிடுங்க, க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லெட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நம்ம போட்ட உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடும். நல்லா அதில் வந்து கேரட்டில் நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ வந்து என்கிட்ட நான் வந்து பச்சை பட்டாணி போட்டு பாயில் பண்ணது இருந்துச்சு, அதனால் நான் அதை போட்டுக்கினேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுடுங்க. சூடு கொஞ்சம் ஆறட்டும். அப்போ தான் நம்ம வந்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நம்மளுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவை கிடையாது. இந்த ஸ்டஃபிங்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு 2 சப்பாத்தி ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டுட்டோன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ நம்ம வாங்க சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா தட்டிடுங்க, ரவுண்டு ஷேப்பில் நல்லா தட்டிடுங்க. உங்களுக்கு எப்படி வாட்டுமோ நீங்கள் அந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ நான் வந்து உள்ளே வைக்கிறேன், ஸ்டஃபிங் வைக்கிறேன். இதில் நான் கருவேப்பிலெலாம் கூட சேர்த்துருக்கேன், ஏன்னா தெரியாத அப்படியே சாப்பிட்ருவாங்க. இருந்துச்சுன்னா வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எடுத்து ஊற வச்சுடுவாங்க. குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களே சாப்பிட மாட்டாங்க, எடுத்து ஊற வச்சிடுறாங்க. உள்ளே வச்சுட்டா அப்படியே தெரியாத சாப்பிட்ருவாங்க. இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக தட்டிக்கலாம். நீங்கள் நிறைய ஸ்டஃபிங் வச்சிங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்துடும். திட்டமாக அதுக்கேற்ற மாதிரி வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்லாம் தட்டிட்டோம். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று தட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அதில் அதிகமாக வச்சிட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் வெளியே வந்துட்டுருக்கு, பரவாயில்ல. ஆனால் ஃபுல்லாக வெளியே வரல. நம்ம இப்போ இந்த சப்பாத்தி சுடும் போது அது சரியாயிடும். ஆனால் ரியலி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக போடுற வீடியோஸை நீங்கள் அப்பப்போ பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குங்க.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.